ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான உண்மையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவை பின்பற்றுவது வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை முறையாகும். இயேசு முதலில் சொல்வது தன்னைத்தானே வெறுத்து கொள்ள வேண்டும் என்றார். இதன் அர்த்தம் நம்முடைய சுய விருப்பம், பெருமைகள், பாவங்கள், தற்புகழ்ச்சிகள் போன்றவைகளை விட்டு விட வேண்டும் என்பதாகும். நாம் சொல்ல வேண்டிய ஜெபமானது, கர்த்தாவே, என் விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை செய்ய வேண்டிய காரியங்களை நீர் செய்யும் என்பதே ஆகும். சிலுவை என்பது சிரமம், தியாகம், பெருமை என்பதை குறிப்பது ஆகும். கிறிஸ்துவ வாழ்க்கையில் சோதனைகள், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அந்த எல்லாவற்றையும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் சுமக்க வேண்டும். தன் சிலுவை எடுத்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில் சுமந்ததால் உலகத்திற்கு இரட்சிப்பு கிடைத்தது. இயேசுவை பின்பற்றுவது என்றால் அன்புடன் வாழ்வது, மன்னிப்பது, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அதன்படி தேவனை நாம் பிரதிபலிப்பதாகும். மற்றவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பது, இவ்வாறு வாழ்வதுதான் நமது வாழ்க்கையில் பலருக்கும் ஆசீர்வாதமாக மாறும். அன்பானவர்களே, இயேசுவை பின்பற்றுவது எளிதான பாதை அல்ல, ஆனாலும் அது ஆசீர்வாதமும் நித்திய ஜீவனும் தரும் பாதையாகும். ஆகையால் இன்று நாம் முடிவு செய்ய வேண்டியது, நான் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு தினமும் இயேசுவை பின்பற்றுவேன். அப்பொழுது நம் வாழ்க்கை மட்டுமல்ல, நம் மூலமாக உலகமே மாறும். கர்த்தர் தாமே அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாள் இனிய நாளாக தேவன் தாமே உங்களுக்கு தந்து தேவனோடு இருக்க கிருபை அளிப்பாராக. God bless you.